முயற்சி செய்து தோற்று போன அதே இடம், அதே மனிதன். சொல்லுங்க, அதே மனிதன், அதே பேதுரு, அதே கரங்கள், அதே வலை, அதே படகு. இதுவரைக்கும் அவன் பார்த்த அளவு வித்தியாசமானது, பிரயாசம் வித்தியாசமானது. ஆனால் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையின்படி வலையை போடும் பொழுது குறைவுள்ள இடத்திலே தேவன் திருப்தியை கொடுத்தார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இதுவரை நீங்கள் குறைவை கண்ட இடத்தில் தேவன் திருப்தியை கொடுப்பார். களைத்து போய் வெறுமையை கண்ட, பிரயாசப்பட்டு காத்திருந்த, ஒன்றும் இல்லாத அதே இடத்திலே தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது பேதுரு திரும்பி வலை போடுற நேரத்திலே அங்கே பெரிய ஒரு அற்புதம் காத்திருந்தது. அங்க பேதுரு சொல்லியிருக்கார், நான் ட்ரை பண்ணிட்டேன் ஆண்டவரே, எனக்கு அனுபவம் இருக்குது. ஹலோ, உங்க அனுபவத்தை வச்சு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இல்ல. ராமேன் சொல்லுங்க. ரொம்ப பேர் பெரிய கதையெல்லாம் விடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எனக்கு என்ன அனுபவம் இருக்கு தெரியுமா, அப்படி இருக்கு இப்படி இருக்கு. அதெல்லாம் இங்க வாய்க்காது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிப்பீர்களானால் அந்த வார்த்தை உங்களுக்கு விளைச்சலை கொடுக்கும்.